தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு டெய்லரிங்ல விருப்பமா, முக்கியமா பிளவுஸ் கட்டிங்ல விருப்பமா, அதிலும் மேலும் சொல்ல போனா பிளவுஸோட பேட்டர்ன் கட்டிங் வெட்டுறதுல உங்களுக்கு ரொம்பவே விருப்பமா, முக்கியமா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம்னா இப்போ வரைக்கும் நிறைய பேர் நம்ம சேனலை பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாட்டு வரீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தருவீங்க. அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பிளவுஸ் கட்டிங் சம்பந்தமான முக்கியமா பேட்டர்ன் சம்பந்தமான வீடியோக்கள் வந்து அடிக்கடி வரப்போகுது. ஸோ அதை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. ஆல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல கேட்கப்பட்ட கேள்விக்கான ஒரு விடையை இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது 34 இன்ச் மார்பிள் சுடில் பண்ற ஒரு பிளவுஸுக்கு பிளவுஸ் கட்டிங் கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். நீங்க பார்க்காட்டி மேல ஐகார்ல கீழே வந்து வீடியோ லைனப்ல வந்து அதோட லிங்க் தரேன், நீங்க வந்து பாருங்க. சில என்ன அதுல கடைசியா போட்ட ஒரு வீடியோ, அதுல என்னன்னா வந்து பேப்பராஸ் போடுறது எதனால, எதற்காக பேப்பராஸ் போட்டு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது அது சம்பந்தமா தான் இப்போ ஒரு 3 பேர் வந்து என்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கால் மூலியமா கேட்டிருந்தாங்க. மீதி 3 பேர் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜா கேட்டிருக்காங்க. அதுல வந்து மதுரை செல்வநாயகி ஃப்ரம் மதுரை, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வணக்கம் ப்ரோ, நீங்க வந்து இந்த பேப்பராஸ் போடுறத பத்தி வீடியோ நீங்க போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். ஸோ பேப்பராஸ் போடுறது எதற்காக, அதனால என்ன பயன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து இன்னொருத்தங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாந்தி ஃப்ரம் திருவிடைமருதூர், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆனா பேப்பராஸ் நான் வந்து எப்பவுமே போட்டு வச்சுதான் இருக்கிறேன். ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேப்பராஸ் வந்து இது வரைக்கும் ஒரு இடத்த யூஸ் பண்ணது இல்ல. பேப்பராஸ் போட்டு வச்சிருக்கேன், ஆனா இது வரைக்கும் யூஸ் பண்ணல. அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, நீங்க ஒரு வீடியோ மூலியமா விளக்க முடியுமா சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கான வீடியோவாகவும் இது இருக்க போகுது. இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க, இளங்கோ ஃப்ரம் திருச்சி, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ பேப்பராஸ் போடுறேன், ஆனா பேப்பராஸ் போட்டு அதனால என்ன பையன்னு எனக்கு தெரியல. அதுல எதுக்காக வந்து இந்த பேப்பராஸ் போட்டு வச்சிருக்கோம், அது முக்கியமா நீங்க சொன்னீங்க அந்த வீடியோல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட் பண்ணி வைக்கணும், அளவுகளை நோட் பண்ணி வைங்க, எதற்கு அந்த அளவுகளை எதுக்காக நோட் பண்ணி வைக்கிறீங்க, அதனால என்ன பையன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா, அளவுகள் நோட் பண்றது என்னன்னா, இந்த லாஸ்ட் வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த அளவுகள்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். இது என்ன, எதுக்காக சொல்லி நோட் பண்ணி அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி எதுக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது எதற்காக நோட் பண்ணி வைக்கிறது, இதனால என்ன பயன் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆனா வந்து நிறைய பேர் உங்க பேரே சொல்லல. மறக்காம உங்க பேர் வந்து தெரிவிங்க, அப்படின்னா வந்து நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது நீங்க கேட்ட கேள்விக்கான வீடியோவா தான், விடையா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. ஸோ இந்த வீடியோவை சொல்ல போற கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச், நான் உங்கள் நண்பன் எம் சார். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெட்டீரியல் பாருங்க, ஆல்ரெடி ஒரு பிளவுஸ் வெட்டினது போக மீதிமுள்ள ஒரு மெட்டீரியல். ஸோ பேப்பராஸ் இருந்துச்சுன்னா இதுல கூட நம்ம வந்து அழகா ஒரு பிளவுஸ் வந்து வெட்டி எடுத்துக்க முடியும். இந்த மெட்டீரியலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, முதல்ல நம்ம இந்த பிளவுஸ்ல அதாவது அளவுகள் எழுதணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுகள் எழுதுனதுல எப்படி வந்து நம்ம ஒரு பிளவுஸோட பேக் தட்டை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ மார்பு சுற்றளவு, ஷோல்டர், ஆர்ம் அண்ட் கழுத்து உயரம் எல்லாமே வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஆல்ரெடி இதை நீங்கள் அடுத்த வீடியோ முதல்ல இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து நம்ம பாருங்க, இந்த மாதிரி இந்த ஆஸ் வச்சும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி அல்லாத பட்சத்தில் ஆஸ் இல்லாமல் கூட நம்ம எழுதுன வச்சு நம்ம அளவுகள் எடுத்து எழுதுனோம் பார்த்தீங்களா, அதுலேயும் நம்ம வந்து இந்த பேக் தட்டை வடிவமைப்பை கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ஆஸில் வந்து கீழே பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து மார்ஜின் விட்டுருந்தேன். பட் இது துணி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விடுறேன். ப்ளவுஸோட உயரம் 12 இன்ச்சு பாருங்க, அதை மார்ஜின் பண்ணிக்கிட்டேன். மார்பு சுற்றளவு 8 இன்ச்சு, அதாவது 17 + 1 இன்ச்சு உள்ள பிடிக்கிறதுக்கு உண்டான அளவு. ஸோ நம்ம மார்பு சுற்றளவு முடிவு இடத்துலையும் அந்த மார்ஜின் நம்ம வைக்கணும். அதாவது மார்பு சுற்றளவு ப்ளஸ் உள்ள பிடிக்கக்கூடிய அளவு இது நம்ம வைக்கணும். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ற நிறைய பேர்த்துக்கு இது நான் சொல்லி தெரிய வேண்டிய
அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வழக்கமாக ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு எப்படி மார்ஜின் வைப்போமோ அந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கலாம். ஓகேங்களா, வழக்கமாக வைக்கக்கூடிய மார்ஜின் வச்சாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் அளவு வச்சுக்கலாம். ஷோல்டர் அளவு 5.5 இன்ச்சு ப்ளஸ் 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலம். ஓகேங்களா, கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு. 8 இன்ச்சோட முடிவெளியும் கீழையும் 2.5 இன்ச்சு அகலம் தான் நம்ம வச்சுக்கிறோம். ரெண்டு இன்ச்சு வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ஆம் அளவு வச்சுக்கிறோம். ஆமோட அளவு 5 இன்ச்சு. முக்கியமாக இந்த மாதிரி மார்ஜின் வைக்கும்போது நம்ம ஸ்கேல் வைக்கிறது நேராக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கிராஸ்ல இல்லாமல் நேராக வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஆம் அளவும் கழுத்தோட அளவும் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி வச்சிருந்த அளவு வச்சு நம்ம இப்போ மார்ஜின் வச்சுட்டோம். நம்ம மார்ஜின் வச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம அந்த ஆசை வந்து மேலே வச்சு பார்க்க போகிறோம். மார்ஜின் வைக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ இந்த ஆசை வந்து நம்ம மார்ஜின் பண்ணியிருக்கோம், அதாவது அளவுகளை வச்சு மார்ஜின் பண்ணியிருக்கோம். இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் மேலே வச்சு பார்த்தா மட்டும் தெரியும். பாருங்க, நம்ம நோட் பண்ணி வச்ச அளவுகளை வச்சு பிளவுஸோட வடிவமைப்பு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதற்காகத்தான் நம்ம அளவுகளை வந்து நோட் பண்ணி வைக்கிறது. பாருங்க, ஷோல்டர் அளவு, கழுத்தளவு, கழுத்தோட உயரம், சைடு பிடிக்கிறதுக்கு உண்டான அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம், கீழே மட்டும் பிடிக்கிறதுக்கு துணி கம்மியாக வச்சிருக்கோம். இது நான் இந்த வெட்டக்கூடிய இந்த பிளவுஸோட அளவு தான். நீங்க இதை பார்க்குற நீங்க என்ன அளவில் வெட்டுறீங்களோ அந்த அளவு கேட்டால் போல அளவுகளை வந்து மாறும், அது சொல்லவே தேவையில்லை. இப்போ இது துணி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லியிருந்தேன். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரண்ட் தட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது ஆம்கோலோட மிடில் வந்து கிராஸ் கரெக்டாக வந்து அமையும். இந்த ஒரு விஷயமும் கவனமாக கேட்டுக்குங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்ல பேக் தட்டு வெட்டும்போது அதில் வரக்கூடிய ஆம் தட்டோட ஆம்கோலோட மிடில் இந்த மாதிரி கிராஸ் வச்சிங்கன்னா கிராஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து அமையும். ஆம்கோலில் நான் வந்து ஃப்ரண்ட் தட்டை எந்த வடிவமைப்பில் வச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்க. ஸோ இந்த வடிவமைப்பில் வச்சு இந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கலாம். அதாவது கம்மியான துணி இருந்தால் கூட நம்ம வந்து இந்த ஆசை இருந்ததுன்னா அது மூலிமா வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து துணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வெட்டுறதுக்கு இது ரொம்பவே வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மார்ஜின் வச்சுட்டு அதில் ஏதாச்சும் வந்து கொஞ்சம் நம்ம வச்ச மார்ஜினில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கொஞ்சம் கிராஸ் இருந்தால் கூட திரும்பவும் நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம கரெக்டாக வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, குறிப்பாக எல்லாருக்குமே ப்ளவுஸ் கஸ்டமராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆர்ஸ் வெட்டி வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது முழுமையாக நம்ம சகோதரிகள் அவங்கவுங்க ப்ளவுஸ் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து நீங்களா வெட்டி தைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பாருங்க, இப்போ ஆல்ரெடி நம்ம மார்ஜின் வச்சிருந்தோம் இல்லையா, டாட் பிடிக்கிறதுக்கு மார்ஜின். ஸோ அந்த மார்ஜின் கூட நம்ம இதுலேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப வந்து நம்ம ப்ளவுஸை வந்து எதற்காகவும் எடுத்து பார்க்கணும், செய்யணும், அளந்து பார்க்கணும், டேப் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஸோ இதற்காகத்தான் நம்ம ஆஸ் போடும்போது அதிலே வந்து அளவுகள் வந்து நோட் பண்ணி வைக்கிறது முழுமையான காரணம், முதல் காரணம் இதுதான். இப்போ பாருங்க, பேக் தட்டு அண்ட் ஃப்ரண்ட் தட்டு கரெக்டாக நம்ம வந்து மார்ஜின் வச்சிட்டோம்.
ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மார்ஜின் வச்சிருக்கோம்னா மார்ஜின் நம்ம வெட்டும் போது அது வந்து கழிஞ்சிடணும். மார்ஜின் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வெட்டக்கூடாது. ஸோ நம்ம ஆஸ் வச்சு மார்ஜின் போடும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கொஞ்சம் சர்க்கிள் இருந்தாலும் திரும்பவும் ஸ்கேல் வச்சு நம்ம கரெக்டாக மார்ஜின் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பிளவுஸ் கட்டிங்கை ரொம்பவே சுலபமாக்கும். இந்த ஒரு முறை வந்து சுலபமாக்கும். இது பொதுவாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக பிகினர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு முறையும் ப்ளவுஸ் எடுத்து அளந்து அதில் ஏற்ற இறக்கம் மாற்றம் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது வராமல் இருக்கணும்னா நான் இந்த வீடியோவில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்கள். இப்போது ஸ்லீவ்ஸ் பாருங்கள், ஆல்ரெடி வெட்டின ஒரு இடம் தான். அந்த துணி வந்து கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் அதில் கூட நம்ம வந்து அளவு வச்சு ஸ்லீவ்ஸ் கரெக்டாக எடுத்துக்கலாம். நீங்களே பாருங்க, கம்மியான துணி தான், ஆனால் வந்து ஸ்லீவ்ஸ் பர்ஃபெக்டாக வந்து நம்ம அமைஞ்சிருக்கு. கரெக்டாக மார்ஜின் வச்சு எடுத்துக்கலாம். இதற்காகத்தான் வந்து நம்ம வந்து பேப்பர் ஆஸ் போடணும், பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றது. முக்கியமாக மார்ஜின் வைக்கும்போது மட்டும் அந்த பேப்பர் ஆஸ் வந்து நகன்றாம விளையிறாம வந்து பார்த்துக்கணும். அது ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் இதை செய்யும்போது செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம மார்ஜின் வச்சுட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு உள்ள பிடிமானத்துக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதற்காக அந்த மார்ஜினும் நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்கவுங்க வெட்டக்கூடிய பிளவுஸ் அளவுக்கு ஏற்றது போல இதெல்லாம் வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ கை, முன்தட்டு, பின்தட்டு மார்ஜின் வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து பட்டி வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். பட்டி மார்ஜினில் நம்ம ஆல்ரெடி வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு அல்லது உள்ள பிரித்து தைக்கிறதுக்கு அளவு இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு மார்ஜின் வச்சுக்கலாம். கீழே இந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி போட்ட ஆஸில் கீழே மடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் துணி அப்படின்னு சொல்லி மார்ஜின் வச்சுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நேராக நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டிக்கு வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்ஜின் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது. அதாவது அளவுகளில் மாற்றம் வராது. துணி வந்து கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அதில் வந்து முழுமையாக ப்ளவுஸ் வெட்டிக்க முடியும். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளவுஸ் வெட்டிக்க முடியும். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ப்ளவுஸு தைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ் எல்லாமே வெட்டினது போக, அதாவது கரெக்டாக மார்ஜின் கரெக்டாக வெட்டிக்கணும். இதில் எந்த மாற்றமும் வைக்கக்கூடாது. அதாவது வெட்டி வெளியே வந்துடணும், மார்ஜின் இருக்கிற மாதிரி வெட்டக்கூடாது. இதில் மேலையும் கீழையும் அந்த சைடில் வரக்கூடிய துணியை வச்சு நம்ம ப்ளவுஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை மேலும் தரிச்சுட்டே இருங்க. மேலும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு மேலும் கொடுத்துட்டே இருங்க. இதே போல வேற ஒரு வீடியோ மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.